ஏயு மாணவி விஷயத்தில் அதிரடி திருப்பம், சிக்கிய புதிய சார், அதிரடி கைது, களம் திரும்பியது. தமிழகம் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் சூடாக இருக்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக காவலில் எடுக்கப்பட்ட ஞானசேகரனின் கூட்டாளியான பொள்ளாச்சி முரளியை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் 19 வயதான என்ஜினியரிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஞானசேகரன் மிரட்டல் விடுத்த போது சார் என்று குறிப்பிட்ட மற்றொருவரிடம் போனில் பேசியிருக்கிறார். யார் அந்த சார் என விவாதங்கள் எழுந்தது. அது குறித்தும் பல தகவல்களும் வெளியாகி இருந்தது. பின்னர் அந்த நபரின் அடையாளம் குறித்து தெளிவுபடுத்த கோரி எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் பொள்ளாச்சி முரளியை கைது செய்தது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. தமிழகம் முழுவதும் நெட்வொர்க் இருக்கிறதா இந்த ஞானசேகரனுக்கு என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவில் பல திடுக்கிடும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இதற்கிடையில் ஞானசேகரனின் குற்ற செயல்களின் வரலாற்றை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். பள்ளிக்கரணையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 7 வீடுகளில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டதாக திமுக அனுதாபி ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்தார். மேலும் கூறுகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை, அதாவது திமுக ஆட்சியில் 7 வீடுகளில் சுமார் 200 சவரன் நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காரில் சென்று நோட்டமிட்டு கொள்ளையடித்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறான் திமுக அனுதாபி ஞானசேகரன். இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட பொள்ளாச்சி முரளி மற்றும் வேறு நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணையில் இறங்கியிருக்கின்றனர். மேலும் பல குற்ற நெட்வொர்க்குகளுக்கும் இடையிலான மேலும் தொடர்புகள் குறித்து இந்த வழக்கில் போலீசார் தங்களின் விசாரணையை தொடங்கினர். திமுக அனுதாபி ஞானசேகரன் கொள்ளையடித்த நகைகளை விற்ற பணத்தில் சொகுசு கார் வாங்கி பிரியாணி கடை வைத்திருக்கிறான் என போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இது தொடர்பான வழக்குகளில் அவர் வேறு எங்காவது கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்து சிறப்பு விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. 2022இல் 2 திருட்டுச் சம்பவங்களை பொள்ளாச்சி முரளி அரங்கேற்றியதாக போலீசார் கூறியுள்ளனர். இதே வழக்கில் ஞானசேகரனிடம் திருட்டு நகை வாங்கியதாக நகை வியாபாரி குணால் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் யாருடன் பேசினார் என்பது குறித்த தகவல்கள் என்னிடம் உள்ளன. வழக்கு திசை மாறினால் ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது வழக்கு சூடுபிடித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் பல தலைகள் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் விரைவில் சிறப்பு குழு விசாரணையை முடித்ததும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.